ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும். பட் சில விஷயங்களில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க தான், அதை மட்டும் கண்டுக்கிடாதீங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ ஃபைனல் நம்ம ஹீரோ போயிட்டு பிரின்சஸை மீட் பண்ணுறான். என்னோட பேரு லியாம் ஹாமில்டியான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறான். கேட்டர் பில்லரான அந்த ஜெயன் ஃப்ராக்கை எப்படி தோக்கடிச்சான்னு பிரின்சஸ் கேட்குறா. நம்ம ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ஜெயன் ஃப்ராக் திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஹை லெவல் மேஜிக்ல தான் அதை கொல்ற வழியை கண்டுபிடிச்சிருந்தோம். அதை கொல்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி உன் ஃபேமிலியர்ஸ் அதுங்களை எனக்கு காமி அப்படின்னு பிரின்சஸ் சொல்லவும், சாரி பட் என்னால முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ஒன்றும் மான்ஸ்டர்ஸோ பெட்டோ கிடையாது, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல நீ மாறவே இல்லை, நிறைய பேர் என்ன இந்த மாதிரி 2 தடவை என்டர்டெயின் பண்ணதில்ல, உனக்கு நான் பேரன்கிற டைட்டில கொடுக்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றா. ஏதோ ஒரு நோபல் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இந்த டைட்டில் எவ்வளவோ பெட்டர்னு சொல்லிட்டு ஃபேமிலியரை பத்தி இருக்கிற மேஜிக் புக்கை கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதுக்கு தான் ரொம்ப ஹாப்பி ஆகிறான். பேரன்கிற டைட்டிலை விட இந்த புக் தான் ஒன்று சந்தோஷமாக்குது போலன்னு பிரின்சஸ் பாக்குறேன். ஃபேமிலியர் சமனிங் மேஜிக் நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கான். அப்போ ப்ரௌனா நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். பேரன் ஆயிட்ட என் தம்பி கூட இனி நான் இருக்கிறது கஷ்டம் போலயே, ஆல்பிரவிட் கிட்ட ஜாக்கிரதையா இரு, நம்ம அப்பாவோட டைட்டிலை விடவும் உன்னோட டைட்டில் அதிகம், ஈவன் கவுண்ட்ங்கிறது பெரிய டைட்டிலா இருந்தாலும் அவர் 3rd ஜென்ரேஷன், நீ 1st ஜென்ரேஷன், உன் ஓன் அச்சீவ்மெண்ட்ல வந்திருக்க, நம்ம அப்பாவையே சர்பாஸ் பண்ணிட்ட, வாழ்த்துக்கள் அப்படின்னு ப்ரூனோ சொல்லிட்டு போறான். ஆல்பிரவிட்ட நம்ம ஹீரோ பார்க்கும்போது குட் ஈவினிங் அப்படின்னு சொன்னா, வெயிட் பண்ணு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். 5வது பையன் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்தான் அப்படின்னு நம்ம டென்ஷனா இருந்தா 2 மெய்டு நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா பேசுவோம். அப்படின்னா பேரன் லியாமுக்கே போய் ஒர்க் பண்ண வேண்டியதானே, யாரு சுப்பீரியர்னு நினைக்கிறீங்க, கவுண்டோட பையனா இல்ல அந்த பேரனான்னு கேட்கவும், நீங்க தான் சுப்பீரியர்னு அந்த மெய்டு பயந்துட்டு சொல்றாங்க. அவனால பண்ண முடியும்னா என்னாலயும் பண்ண முடியும், நானும் அச்சீவ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் நினைக்கிறான். அவங்க பார்க்க அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் அடுத்த மிஷனுக்கு ஆர்வமா இருக்கேன்னு ஜோடி சொல்றா. என்ன மாஸ்டரா, ஜஸ்ட் நான் பேர் சொல்லியே கூப்பிட்டுப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா சரி ஓகே லியாம்னு வா சொல்றா. இவன் எங்களை விட எங்க இருந்தாலும் நீ தான் சூப்பரா நடந்துக்கிற, அதான் உன்னை மாஸ்டர்னு கூப்பிடுதோம் அப்படின்னு ஆசனா சொல்றா. பொண்ணுங்க கூட நம்ம ஹீரோ ஜாலியா இருக்குது, எல்லாரும் மறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு அட்வென்ச்சரர் பார்ட்டி ஆரம்பிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப மிஷன்ஸ் எதுவும் இல்ல, சோ சும்மா இவங்க ஹண்டிங்க்கு போறாங்க. நம்ம ஹீரோ கூட ஃபேமிலியர் கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறமா ஜோடியோட விஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றா. ஒரு ஆச்சருக்கு தான் கண்ணு தான் ரொம்ப முக்கியம்னு வா சொல்லவும், பில்டப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. அவ கண்ணு இன்னுமே நல்லா கிளியரா தெரியுது, தூரத்துல இருக்கிறத பார்க்க முடியுதா அப்படின்னு ஜோடி பார்த்தா, எனக்கும் இந்த என்சான்மெண்ட் ஸ்பெல்ல பண்ணு அப்படின்னு ஆசனா கேட்டா. அப்படி பண்ணா உன்னோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், சோ இது செட் ஆகாது, பட் கண்ணுக்குன்னா அது டிஃபரெண்ட் மாட்டான்னு நம்ம ஹீரோ சொல்றான். தூரத்துல இருக்கிற உல்ஃபாவை அசால்ட்டா வேட்டையாடுறா. லியாம் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு அவங்க சொல்றாங்க. எல்டுக்கு திரும்பி போனா எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. ஹாமில்டனோட பையன் அந்த டிராகன் ஃபீண்டை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான், சேல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம நேத்தே சொல்லியிருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு அதுக்கான அர்த்தம் புரியுது. ஆல்பிரவிட்டு எதையாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிராகனை டெஸ்ட்ராய் பண்ணலான்னு போயிருக்கான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம எந்திரிச்சு நிக்கவும், கில்மாஸ்டர் தலையிலே அடிச்சு மயங்க வச்சிருந்தாரு. டிராகன் ஃபீண்ட் ரேண்டான எந்த இடத்துல தான் சேல் பண்ணி வச்சிருந்தாங்க, இப்போ அந்த சீல் அவன் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு கில்மாஸ்டர் சொல்லவும், இதை பத்தி தான் ப்ரூனோ சொன்னானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதை திரும்பவும் எப்படி சீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும், பட் பிரச்சனையே அந்த ரேடானோட குழந்தைங்க எல்லாம் எங்க எல்லாரையும் தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கில்மாஸ்டர் சொல்லுவான். அந்த குழந்தைங்க அட்டாக் பண்ணதே இவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தி இருக்குன்னா அப்போ அந்த பெரிய டிராகன் இருந்துச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் திரும்ப பெற அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சு ஆகும், அதுக்குள்ள நம்ம அதை சீல் பண்ணணும்னு சொல்லவும், அதோட குழந்தைங்க தான் பிரச்சனை எல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்க்கறதுக்கு குட்டியா ஒரு டாக் சைஸ்ல தான் இருக்கு, பட் அதுங்க இவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுத்திருக்கான்னு இவங்க பாக்குறாங்க. ஆசனா அதை அட்டாக் பண்ண போறா, பட் கிட்ட போக முடியல. ஹீரோ மேஜிக் சொல்லி அதுங்க ஈஸியா தடுக்கு. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஜோடி ஆசனா இங்க இருந்து டக்குன்னு போங்க நம்ம ஹீரோ சொல்றான். அனதர் வேர்ல்டோட கிரிமோரா எடுத்து டக்கு நம்ம ஹீரோ அனதர் வேர்ல்டு சமன் பண்ணி அதுக்குள்ள அதுக்குள்ள போக வச்சிருக்கோம். நம்ம ஹீரோ அதை மாஸ்டர் பண்ணாததுனால அதுக்குள்ள எதை போட்டாலும் அது மறைஞ்சு போயிடும். இங்கப்பா அந்த 3 சில்ட்ரனையும் நீ தோக்கடிச்சிட்டியா, ஆசம் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் பாராட்டுறாரு. இப்போ நிறைய மஜிஷியன்ஸ் சேர்ந்து அந்த டிராகனை சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஆசனாவும் ஜோடியும் நம்ம ஹீரோட்ட வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த மாதிரி அனதர் வேர்ல்டை யூஸ் பண்ணிட்டேன், நான் இன்னும் அதை மாஸ்டர் பண்ணாததுனால அதுக்குள்ள போட்டதெல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் அது ஒரு அட்டாக் ஸ்பெல் இல்லைனாலும் அதை நீ சூப்பரா யூஸ் பண்ணிருக்க, நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஆசனா பாராட்டுறா. ஹியூமன் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. பெரிய சோலை கொண்ட ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லவும், டிராகன் ஃபீண்டா என்கிட்ட பேசுறது நம்ம ஹீரோ கேட்டா. ஹியூமன்ஸ் இப்போ என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா, சில செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி வேற பேர் வச்சிருந்தாங்க, நீ யாரு அப்படின்னு அந்த டிராகன் கேட்கவும், நான் ஹியூமன் நம்ம ஹீரோ சொன்னா. உன்னோட சோலோ பாடியோ டிஃப்ரெண்டா தெரியுதுன்னு அந்த டிராகன் கேட்கவும், நான் ஒரு அடல்ட் இந்த சின்ன பையன் பாடியில இருக்கிறது அதுக்கு தெரியுதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதே. அந்த டிராகன் கேட்கறது, உன்னால மைண்டை ரீட் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமான்னு அது சொல்லுது. உன்னோட லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு எனக்கு தோணுது, உன்னை என் கூட கூட்டிட்டு போ, நான் இவ்வளவு எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு என் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறேன்னு அந்த டிராகன் சொல்லுது. நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிடவும்
நம்ம ஹீரோ பாடிக்குள்ள அது போயிருது. உன் கைய பாருன்னு ஆசனா சொல்ற. டிராகன் ஃபீண்டையும் அப்சர்வ் பண்ணிட்டானான்னு கில் மாஸ்டர் பாக்குறாரு. மேஜிக் மிசைல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லான்ச் பண்ணா இன்கான்டேஷன் இல்லாமயே 11 போகுது. இன்கான்டேஷனோட சேர்த்து 17 போகுது. மஜிஷியன் எல்லாம் இப்ப கீழே மயங்கி விழவும் மானாவை உள்ள எழுத்துக்கோன்னு டிராகன் சொல்லுது. நம்ம ஹீரோ மானா பிரஷர் தான் அவங்களால தாங்க முடியல. இப்படி இவங்க ஓகேவா இருக்காங்களேன்னு பார்த்தா நாங்க ஃபெமிலியர்ஸ் அதனால தானோ என்னமோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் கில் மாஸ்டர் சொல்றாரு. அண்ணன் பண்ண தப்புக்கு ஒரு வகையில நானும் தான் காரணம். டேமேஜுக்கு இந்தாங்கன்னு 10 கிலோ தங்கத்தை நம்ம ஹீரோ காம்பன்சேஷனா கொடுக்குறான். பேசாம நீ ஹாமில்டன் ஃபேமிலிக்கு ஹெட் ஆயிடலாம் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. பெரிய பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்திருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு ஆல்பரை விட்டு இப்போதைக்கு ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கேன். அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்றாரு. லெவல அவனை ஃபேமிலியை விட்டு வெளியே அனுப்பலாம். நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். கூடிய சீக்கிரம் இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிய வரும். கண்டிப்பா உனக்கு அவார்டு கிடைக்கும் நாங்க அப்பா சொல்றாரு. எதையும் பண்ணாம தோத்து போனது நினைச்சேன். ஆல்பர்ட் ரொம்பவே டென்ஷன்ல இருக்கான். அவனுமே இந்த ஃபேமிலியோட பேரை காப்பாற்றணும்னு தானே இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல நம்ம ஹீரோ 2 மேஜிக் ஸ்பெல்ல கத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த மேஜிக் ஸ்பெல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ ஃபாரஸ்ட்குள்ள ஓடுறான். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நம்ம ஹீரோ ஃபெமிலியர்ஸை சமன் பண்றது தான். கண்டினியூஸா அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனலி அது ஒர்க் ஆகுது. இப்போ டிராகன் சில்ட்ரன் வந்து நம்ம ஹீரோ ஒரு ஃபெமிலியரா சமன் பண்றான். நம்ம ஹீரோ தான் அதுக்கு மாஸ்டர்ங்கிறதுனால அது ரொம்ப பாசமா நடந்துக்கிறது. இவ்வளோ யங்கான வயசுல உன்னால ஹோலி மேஜிக் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ஆச்சரியமா பாக்குறா. அப்பாவை மீட் பண்ண வந்தா கண்டிப்பா உனக்கு அவார்டு கொடுத்தே ஏன்னா நீ பண்ணது பெரிய அச்சீவ்மெண்ட் ஆச்சு. லேண்டே இல்லாத ஒருத்தனுக்கு பேரனை விட பெரிய டைட்டில் கொடுத்தா எல்லாரும் கோச்சுப்பாங்க. சோ ஆர்டர் ஆஃப் ஃபோனிக்ஸ் 3rd கிளாஸ் டைட்டில் உனக்கு கொடுக்குறேன். டிராகன் ஃபீண்ட் போயிடுச்சுன்னு மக்களுக்கு ஒரு நிம்மதி வேணும். அதுக்கு ஒரு ஹீரோ ஆஃப் சிம்பிள் தேவைன்னு சொல்லவும் ஒரு நோபலா இருந்தா இதையோ பண்ணி ஆகணும்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நடந்ததை மொத்தமா சொல்லன்னு பிரின்சஸ் கேட்கறான். ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் என்னது அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சா? பட் நீ யூஸ் பண்ணது ஹோலி மேஜிக் தான். இங்க பாரு இங்க நடந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாத சரியா அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோக்கு 3000 காயின்ஸ் அனுப்பி வைக்கிறான். நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த காசா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ்வளவு காசை பார்த்ததுலன்னு மெயின் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த டிராகன் ஃபீண்டை தோக்கடிக்கவே இல்லை. அந்த டிராகன் நம்ம ஹீரோவோட பாடிக்கு உள்ள போயிட்டு அண்ட் இப்போ நம்ம ஹீரோவோட ஹோலி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது. இதை அந்த பிரின்சஸ் பாக்குறா. நம்ம ஹீரோவால இந்த மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் காசை கொடுத்து நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ண பாத்துருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.